கீதா ஜீவன் அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து வாக்குகளை கேட்க இதோ வந்து கொண்டிருக்கிறார். வாக்குகளை அள்ளி தாருங்கள், வெற்றியினை தாருங்கள் என்று கேட்டு இருகரம் கூப்பி உங்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்டு கொஞ்சம் விட்டு நில்லுங்க. வண்டி ஒதுங்கி நில்லுங்கப்பா. நான் வண்டி ஒதுங்கி நில்லுங்க அண்ணா. பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நம்முடைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள் என்னை இங்கு போட்டியிட அனுமதி அளித்துள்ளார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களுக்காக பணியாற்றுவதை நீங்கள் அறிவீர்கள். அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இல்லை எம்எல்ஏவாகவே இல்லாவிட்டாலும், மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளம் வருகிறது. 2015 இருந்தாலும் சரி, 2023 இருந்தாலும் சரி, 2020 இருந்தாலும் சரி, எல்லா இடமிலே களத்தில் உங்களோடு இருந்தவள். கொரோனாவா இருந்தாலும் சரி, இல்லை துப்பாக்கி சூடு பிரச்சனையா இருக்கும் சரி, நம்ம எல்லாமே மக்களோடு மக்களாக இருந்தவங்க. எந்த ஒரு சிறு பிரச்சனைனாலும் நீங்கள் எளிதில் என்னை சந்திக்கலாம். என்ன பிரச்சனைகள் நம்முடைய மக்களுக்கு தீர்ந்து கொடுப்பது என்பதை நான் நன்கு அறிவேன். இதுவரைக்கும் நம்முடைய மாநகர முன்னேற்றத்தை நீங்கள் அறிவீர்கள். 5 ஆண்டு காலமாக கூடுதலாக நிதி ஒதுக்கீடு போயிட்டு 2023 வந்த நம்ம எப்போது சிறு மழை வந்தாலும் தண்ணி கட்டி நிற்கிற இடம்லாம் இப்பொழுது கிடையாது. அந்த ஒரு நிலையை உருவாக்கி உள்ளோம். இன்னும் 3 வார்டுகள் 15, 16, 17 மற்றும் 18 4 வார்டுகளில் மட்டும்தான் இப்பொழுது மழை பெய்தால் தண்ணி கட்டிக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்த்து தருவோம் என்ற உத்தரவாதத்தோடு மட்டுமல்லாமல் முதல்வர் படிப்பகம், நம்முடைய முதலமைச்சருடைய தேர்தல் வாக்குறுதி, இல்லத்தரசி திட்டத்திலே பெண்களுக்கு 8000 கூப்பன் வழங்கு திட்டம் என்றெல்லாம் அத்துணை திட்டங்களையும் நம்முடைய பகுதி மக்களுக்கு பெற்று தந்திட ஒரு வாய்ப்பு தாருங்கள். அதுபோல அரசின் திட்டங்களை முறையாக, அது காப்பீடு திட்டமா இருக்கட்டும், ரேஷன் கார்டா இருக்கட்டும், ரேஷன் கார்டு திருத்தமா இருக்கட்டும், நமக்கு மருத்துவ முகாம்களா இருக்கட்டும், என்னன்னாலும் நம்முடைய தொகுதியில ஒவ்வொரு இடமா போட்டு மக்களுக்காக பயன் தருவதற்காக நான் அதை செய்தவள் என்ற உரிமையில் உங்கள் வாக்குகள் கேட்கிற. தொடர்ச்சியாக நமக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத இன்னும் வின்பாஸ் போல பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அமைத்திட, முதல்வர் படைப்பகங்கள் அமைத்திட, மல்டி லெவல் லாஜிஸ்டிக் பார்க் என்ற அந்த ஒரு இடம் ஒதுக்கீடு செய்ததை நடைமுறைப்படுத்தி எல்லா லாரி ஏற்றுமதிக்கு வருகிற லாரிகள்லாம் உபயோகப்படுத்திட, இவ்வாறு பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு பெற்று தந்திட மறவாமல் உதயசூரியன் தினத்தில் வாக்குகளை தாருங்கள். வேறு யாருக்கும் உங்களுடைய வாக்குகளை அளித்து வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். வெற்றி வாய்ப்புள்ள எனக்கு நீங்கள் உதயசூரியன் தினத்தில் வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறவாதி உதயசூரியன். நன்றி, வணக்கம். நமது தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி செய்யுங்கள் கேட்டு இதோ இரு கரம் கூப்பி உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். வாக்குகளை தாருங்கள் உதயசூரியன் சின்னத்தில், வெற்றிகளை தாருங்கள் உதயசூரியன் சின்னத்தில் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வருகிற 23ஆம் தேதி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றியினை தேடி தாருங்கள் என்று கேட்டு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதல்வர் தளபதியார் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் அருமை சகோதரியார் கீதா ஜீவன் அவர்கள் இதோ வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பல பணிகளை இந்த தொகுதியில் உங்களுக்காக ஆற்றிவிட்டு மீண்டும் எனக்கு வாய்ப்பினை தாருங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாக்குகளை தாருங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், உங்களுக்காக உழைத்திட மீண்டும் உத்தரவிடுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாக்குகளை தாருங்கள், வெற்றியினை தாருங்கள், உங்களுக்காக உழை